கேமர்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபீட்பேக்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸாக போட்டுட்ருக்கீங்க. அது நீங்களாக போடுறது இல்லைன்னே எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மூளையை மண்டையிலேருந்து கழட்டி கீழே வச்சுட்டு அப்படியே பிளண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் போடுறதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் உருட்டோட ஸ்கேம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆட்டின சுத்தமான உருட்டு ஒரிஜினல் உருட்டு ஸ்கேமை பற்றி தெளிவாக அக்கா புட்டு வைக்க போகிறோம். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. ஸோ இதில் பேசிக்காக இல்லை கேமர்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே எதுக்காக முக்கியமாக கொண்டு வந்தோம்னா, அந்த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த உருட்டை, அந்த ஸ்கேமை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஷேடோ கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, எங்களோட ஒர்க்கை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றது யோசிக்கிறது தான் ஷேடோ கேம்ஸ். ஸோ ஷேடோ கேம்ஸ்க்கு வேறு ஒரு பிஸ்னஸை தாக்கியோ இல்லை வந்து வேறு ஒருத்தரை பற்றி பேசியோ அதிலிருந்து ஒரு இன்கம் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது நம்மளோட மோட்டோ கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கிளிப்பு இப்போ வரும், பாருங்கள். அந்த கிளிப்பை பார்த்துட்ட பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக 1 by 1 சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேடோ கேம்ஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஎஸ்க்கு. ஸோ நம்ம பிரதர் ப்ரோ எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கட்டிலேருந்து ப்ளே ஸ்டேஷன் 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி PS5 வாங்கியிருக்காரு. 600 கேம்ஸ், பல்ஸ் 3D ஹெட்ஃபோன் எல்லாமே சேர்த்து 57,000க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ உங்கள் 2 ஃபீட்பேக் ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து PS4 ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, மெயின் ரீசன் வந்து நான் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்தது என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த PS4 வந்து திடீர்னு கொஞ்ச நாளாக வந்து கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கோளாறு மீன்ஸ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமு, சரிங்களா, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளமு, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, நான் அது எங்கே வாங்கினேன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியர்பை பள்ளிக்கரணையில் ஒரு ஷாப்பில் போய் வாங்கினேன் ப்ரோ. அவங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மேனிப்புலேட் ஆகிட்டு, ஓகேங்களா, வீடியோவில் வந்து அவங்க வந்து ப்ரைஸே சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சரிங்களா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் இல்லை, நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 4,000 rupees என்கிட்ட இருந்தால் அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க ப்ரோ. தென் ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 weeks. 2 weeksக்கு நான் வெயிட் பண்ணேன். சரிங்களா, 2 weeksக்கு அப்புறமா போனோன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு தரமாட்டாங்க. போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹை ப்ரைஸில் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் 4,000 கொடுத்ததுனால நீங்கள் அந்த ஹை ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஓகேங்களா, பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் போனதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்கிடுவீங்க. வாங்கினோன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோனை வாங்கி உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ரொஃபைல்ல இருந்தால் அவங்க ரிவ்யூ போட்டுப்பாங்க. இது ஒரு விஷயம் சரிங்களா. அது ப்ரொஃபைலில் ரிவ்யூ போடுறது தான் என்கிட்ட இருக்குது. வேணா நான் வந்து அது ப்ரூஃபுக்கு தரலாம். சரிங்களா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வீடியோ எடுப்பாங்க உங்களை. சரிங்களா, உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க வீடியோ கொடுக்க சொல்லி. மற்ற இருக்கிற ஷாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணி பேச சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 500 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு. சரி, கம்மிங் பேக் டு தி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months நல்லா ஒர்க் ஆச்சு ப்ரோ. சரிங்களா, 3 monthsக்கு அப்புறமா தான் அதோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோம். சரிங்களா, ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாட்றோம், எதனா விளாட்றோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாய்ஸ் வரும். புல்லட் ஓட்டுற மாதிரி நாய்ஸ் வரும் ப்ரோ கன்சோலில். இந்த மாதிரி நாய்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தென் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்டயே வாரண்டி கிளைம் அதெல்லாம் கேட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம்ன்றது அவங்ககிட்ட கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பில்லுலாம் எதுவுமே தரது கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே வந்து ஜிபே அந்த மாதிரி எடுக்கிறது தான். சரிங்களா, ஜிபேலையும் கேஷ் ஆக மட்டும்தான் வாங்குவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப். பில்லுன்றது ஒன்று தரமாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து அங்கே தான் வந்து நான் வந்து ஒரு கேவேட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் அவங்க வாங்க சொல்ல. சரிங்களா, ஏன்னா பிகாஸ் அதை வச்சு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமும் பண்ண முடியாது, எங்கேயும் போய் அதை போய் நம்ம ரிப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா இது வந்து ரிப்பேருக்குன்னு கொடுத்தோம்னா ரிப்பேருக்குன்னு தனி காஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஓகேங்களா, அதுக்கப்புறமா அந்த கன்சோலே வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சென்னையில் ஏறாத கடை கிடையாது. சரிங்களா, டி நகர் போயாச்சு,
தாம்பரத்துல பார்த்தாச்சு, மவுண்ட் ரோடு போயாச்சு. இன்ஃபேக்ட் சோனியோட அத்தரைஸ்ட் செல்லர்ஸ் கிட்டே போய் கேட்டாச்சு எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேடோ கேம்ஸை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலியமா தான் நான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட அங்கே பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. சரிங்களா, தேங்க்ஸ் டு ஹிம். ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ்லயே கொடுத்தாங்க ஷேடோ கேம்ஸ்ல ஆக்சுவலா. அண்ட் மோர் ஓவர் நான் இங்க வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜிஎஸ்டி பில் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி பில்லு தான் நம்மளுக்கு பேசும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ அதனால வந்து ஐ ரெக்கமெண்ட் தி ஸ்டோர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிற மக்களே, எந்த ஒரு கடை போனாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, தயவு செய்து பில்லு வாங்குங்க. பில்லு இல்லாம போனீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்க அலைய வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்க போல ப்ரோ. பட் நாம இங்கே எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணுறது எல்லாமே டீம் வந்து ரொம்ப சூப்பராக அசிஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அஜ்மல் ப்ரோ வந்து எல்லாமே சொன்னார், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணு, என்ன பண்ணணுன்ட்டு எல்லாமே சொன்னார். ஏன்னா ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்டோர் மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஹாப்பி கேமிங் ஃப்ரம் ஷேடோ கேம்ஸ் ப்ரோ. ஸோ கேமர்ஸ், இது மாதிரி நீங்கள் ரெகுலர் டீல்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் சொன்னால் நம்ம ஷேடோ கேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை கேம்ஸ். கேமர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி ஒரு வீடியோ இல்லை, பல வீடியோ இருக்குது. லைனாக என்னால் போட முடிஞ்சால் போடலாம். ஓகேங்களா, பட் அதுக்கு முன்னாடி நான் டீட்டெயில்டாக ஒன்று புட்டு வைக்கிறேன். லைனாக வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து சொல்கிறேன். ஒரிஜினல் ஸ்கேம், இந்த ஒரிஜினல் ஸ்கேம் அதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சோல் வாங்கியிருக்கீங்க, வாங்குற இடம் எங்கே வேணா இருக்கட்டும், நீங்கள் வாங்கின இடத்துல உங்களுக்கு ப்ராப்பராக பில் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட வாங்குறது தான் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நீங்கள் ஜிஎஸ்டியோட வாங்கினாதான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்ட்டு. இவங்களை யாரும் தண்டிக்கிறதுல எந்த தண்டனை பயமும் உங்களுக்கு கிடையாது. கரப்ட் தி கோர். நீங்கள் நிறைய பேர் கன்சோல் வாங்கியிருப்பீங்க, எங்கே வேணால் வாங்கிருங்க. ஆனால் வாங்கின இடத்துல உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் வராமல் ஒரு டம்மி பில் வந்திருந்தது அப்படின்னா அந்த பில் வந்து லெஜிட் பர்ச்சேஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நாங்கள் கொடுக்கறது ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சிம்பிள் கான்செப்ட், ஒரிஜினல்னு நீங்கள் எந்த அடிப்படையில் நம்பிக்கை வாங்குறீங்க? இப்போ வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே இந்த காலத்தில் சொந்த காசுக்கு, அதாவது சொத்துக்காக அடித்து பிரிஞ்சுக்கிறாங்க. ஏன், ஈவன் எவ்வளோ அப்பா அம்மா தங்கச்சிங்க யாராக வேணா இருக்கட்டும், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சொத்துக்காக பிரிஞ்சிடறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் என்னை நம்பி வாங்க, நான் கொடுக்கறது ஒரிஜினல்ன்றது நீங்க எந்த விதத்துல நம்பி வாங்குவீங்க? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? சரி, நீங்க அப்படியே நம்பி வாங்கிட்டீங்க. ஸோ நீங்க வந்து வாங்கிட்டு ஒரு வீடியோ வேற எப்படின்னா வந்து நான் இங்க வந்து ஒரிஜினல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஒரு வீடியோ கொடுக்குறீங்க. அந்த வீடியோல என்னாச்சு, நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா ப்ரைஸ்? ஏன்னா அந்த கன்சோலோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ரூபாய் தான் இருக்கும் 1 இயர் வாரண்டியோடையே. ஆனால் அந்த கன்சோலை நீங்கள் 28,000 ரூபாய்க்கோ 29,000 ரூபாய்க்கோ 30,000 ரூபாய்க்கோ தான் வாங்கியிருக்கீங்க பில் இல்லாமல். ஆனால் ஒரிஜினல் அதே கன்சோலை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி விலையை கேட்டுட்டு பில் இருக்கா, வாரண்டி இருக்கா, என்ன கவர் ஆகும், என்ன கவர் ஆகாது, இஎம்ஐஸ் இருக்கா. இப்போ நீங்கள் ஒரு லெஜிட் ஸ்டோர்ஸ்னா இஎம்ஐஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோரை வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வாங்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு ப்ரூஃப், நாலு பின்ன நீங்கள் இந்த கன்சோல் யூஸ் பண்ணல, வேற ஒருத்தருக்கே சேல் பண்ணுறீங்க, அந்த கன்சோலுக்கு 1 இயர் வாரண்டின்னு இன்னொருத்தர் கொடுக்குறீங்க, அந்த கன்சோல் இஷ்யூ வந்துடுது, நீங்கள் போகாமல் வேற ஒருத்தர் போனாங்கன்னா எப்படி அவர் கிளைம் பண்ணுவார் அந்த கன்சோலை? அடுத்தது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், கஸ்டமரை மேனிப்புலேட் பண்றது. கஸ்டமர் மேனிப்புலேஷன் என்னன்னா, எனக்கு வந்தாங்க இவ்வளோ பேர் இதை பற்றி சொன்னாங்க, எவ்வளோ சர்வீஸ் கன்சோல் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, என்னை ஏமாற்றி வந்து கொடுத்துட்டாங்க, ரிஃபர்பிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறேன், அந்த ஒரிஜினல் ஸ்கேமில் இங்கேருந்து நாங்கள் பிராண்ட் நியூவாக இருக்க கண்டிஷன் கன்சோலே நாங்கள் தான் இங்கே கொடுக்குறோமே. அந்த கன்சோலை கொடுக்குற கன்சோலு எங்கள் மூலியமாக ஒருத்தர் வாங்கி, ஒரு ஏஜென்ட் மாதிரி நடுவில் இருக்கார், அவர் வாங்கி இந்த ஒரு சில பர்சன்ஸ்க்கு புதுசாக இருக்கிற கன்சோல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். பட் அந்த கன்சோல் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ கேம்ஸ்ல இருந்து தான் போகுது. இன்டைரக்டா வந்து எங்ககிட்ட இருந்து தான் பிஸ்னஸ் பண்றாங்க. ஆனால் ஒண்ணுமே இல்லை, எல்லா இடத்துலையும் யூஸ்டு பாக்ஸஸ் நிறையாவே கிடைக்குது. இப்போ எங்ககிட்டயே யூஸ்டு பாக்ஸஸ் நிறைய இருக்கு. அது எல்லாமே ஒரு ரேட்டுக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க. யாரு ஒரிஜினல்னு சொல்லிக்கிறாங்களோ ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க செட்டா. அது வந்து வாங்கி உங்ககிட்ட போட்டு 23,000 ரூபான்னு நம்ம கொடுக்கறத எவ்வளோ 29,000 28,500 இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா வாங்குறீங்க. யோசிச்சு வாங்குங்க. இந்த காசு பூரானே வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஷாப்பை பத்தி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றது. என்ன இப்போ எம்ப ஷாப்புன்னு இல்லை, எல்லா ஷாப்ஸுமே சரி, ஓகேங்களா? நீங்க மவுண்ட் ரோட்ல இருக்கிறதாவது எந்த ஷாப்பா வேணா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் போய் பேசுறத பத்தி ஒரு வாட்டி விசாரிங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மட்டும் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நீங்களே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஃபீட்பேக் இருக்கும். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஸ்டோரை பத்தி தப்பா பேசுறாங்க, என்னைக்கு வந்து அது தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வருதோ அன்னைக்கு டிஃபமேஷன் கேஸ் வந்து ஷேடோ கேம்ஸ் கண்டிப்பா வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த கேசஸ்க்கு வந்து கண்டிப்பாக சூன், எக்ஸ்பெக்டட் சூன், என்னைக்கு மென்ஷன் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக டிஃபமேஷன் கேஸ் வரும். நானும் இல்லை, மற்ற எல்லா ஷாப்ஸுமே நம்ம வந்து எல்லாரோட ஒரு ரேப்போவில் இருக்கும். எல்லா ஷாப்ஸுமே சேர்ந்து யார் இது பண்ணுறாங்களோ டிஃபமேஷன் கேஸ்க்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், இந்த PS2 பிராண்ட் நியூ ஒரிஜினல் கன்சோல், லெஃப்ட் ஓவர் கன்சோல்னு சொல்றது எல்லாமே நானே சொல்றேன். அப்படியே லைவ்ல பாருங்க. நீங்க கூகுள் போங்க, www.google.com போங்க, PS2 கன்சோல் கேசிங் அப்படின்னு போடுங்க, இல்லை மதர் ஹவுசிங் இல்லை ஹவுசிங் ஷெல் இப்படின்னு போடுங்க. உங்களுக்கு அது 1000 ரூபீஸ்க்கு 800 ரூபீஸ்க்கு அவர் சொல்கிறவங்க வாங்குற மொத்த ஸ்பேரும் அந்த கன்சோல் ஷெல்லோட, ஒரிஜினல் ஸ்டிக்கரோட, அந்த வாரண்டி சீலோட, அது மாதிரி எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. அது மாதிரி ஒட்டி உங்களை வந்து 8,500 9,500 வாரண்டி இல்லாமல் வாங்குறீங்க. நீங்களும் அது புதுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா புத்தாட்டது? என்னைக்குன்னா அது திறந்து உள்ள கன்சோல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கன்சோல் வச்சுருந்தீங்கன்னா, ரீசெண்டாக வாங்கினீங்கன்னா, கன்சோலை ஸ்க்ரூவை போட்டு திறந்து உள்ளே பாருங்கள். திறந்து பார்த்தா அது புதுசாக இல்லை நான் சொன்ன மாதிரி யூஸ்டா ரிஃபர்பிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ரீஃபர்பிஷ் கன்சோல்னா என்ன ப்ரோ? அது வந்து 12,000 ரூபாய்க்கே டெல்லியில் கிடைக்குது ப்ரோ. நீங்கள் 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். கஷ்டப்படுறீங்களா? ஷேடோ கேம்ஸே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தரேன். 12,000 ரூபாய்க்கு கன்சோல் கிடைக்குதுன்னு சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு வாங்குங்க. வாங்கி ஒரு கன்சோலே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, 1000 ரூபாய் லாபம் வச்சு கொடுக்குறேன். நீங்கள் அப்படி கொடுக்குறீங்கன்னா 1-2 பீஸ் இல்லை, நீங்கள் 100 பீஸ் கொடுங்க எனக்கு ஒன் ஷாட்டில். டைரக்ட் பேமெண்ட் உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோட ப்ராப்பர் ஜிஎஸ்டியோடு நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் மாத சம்பளம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ கை மாற்றி விடுறதுனால உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஒரே டிரான்சாக்ஷனில் 1000 ரூபாய் ப்ராஃபிட் இன்டூ 100 1 லேக். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணாதீங்க. சொல்கிறவர்கிட்ட இருந்து எல்லாமே ரெடியானு கேளுங்க, ஸ்டாக்கை பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், உக்காந்த இடத்துலேருந்து 1 லேக் சம்பாதிக்கலாம். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து 12,000 ரூபாய்க்கு PS4 ஸ்லிம்மெல்லாம் கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நானே வாங்கிக்கிறேன். ஏதோ கஸ்டமர் மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தான் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்களும் பிரெயின் வாஷ் ஆகுறீங்களே, வேற என்ன என்னால் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இன்னொரு ஷார்ட் வீடியோ அனுப்புகிறேன். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேடோ கேம் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ்க்கு. என் நேம் வந்து ரஞ்சித் குமார், நான் வேலைச்சேரிலேருந்து வரேன். வந்து PS4 வந்து ரிஃபர்பிஷ் கன்சோல் 600 கேம்ஸ் ஆக்சஸோட 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஷேடோ கேம்ஸ்ல இருந்து. இஎம்ஐயில் வாங்கியிருக்காரு, பஜாஜ் இஎம்ஐயில் கேமர்ஸ். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஃபீட்பேக் கேட்போம். PS2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி PS4 வாங்கியிருக்காரு. ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், என்ன ஆச்சு நீங்கள் சொன்னதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுங்கள் ப்ரோ.
ப்ரோ நான் வந்து வேலைச்சேரியில் இருக்கேன் ப்ரோ. வேலைச்சேரியில் என் நியர்பை மடிப்பாக்கத்தில் ஒரு கேம் ஷாப் இருக்கும். அங்கே போயிட்டு நான் PS2 கேட்டதுக்கு ஒரிஜினல் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதே சொல்லி ஹை ப்ரைஸ்க்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் சரி வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப ஆசைன்றதுனால. பில்லு கொடுக்கல, என்கிட்ட இது ஒரிஜினல் இந்த சீரியல் நம்பர்லாம் சொல்லி என்கிட்ட காமிச்சு எனக்கு கொடுத்தாங்க. சீரியல் நம்பர், வாரண்டி சீல் இதெல்லாம் இப்போ கேட்டேன் ப்ரோ, எனக்கு இஷ்யூ வந்துச்சு ப்ரோ. இதில் வந்து நான் திரும்ப போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எங்க கன்சோல் இல்லை, நீங்க வந்து எங்ககிட்ட வாங்கல சொல்லிட்டாங்க ப்ரோ. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ப்ரோ பேமெண்ட் பண்ணீங்க ப்ரோ? நான் வந்து கேஷா தான் ப்ரோ கொடுத்தேன். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. என்றைக்குமே எங்கே இருந்தாலும் ஒரு பில்லு வாங்குறதுன்றது கம்பல்சரி விஷயம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ என்னெல்லாம் வந்து ஒரிஜினல் கன்சோல்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு கன்சோல் கொடுங்கப்பா எனக்கு. இந்த ப்ராடக்டை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன், ஆனால் நேரில் போன பிறகு இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இல்லை, அந்த ப்ராடக்ட் விற்று போச்சுங்க, என்கிட்ட யூஸ்டு ஒரிஜினல் இருக்குங்க, இல்லை ஒரிஜினல் தான் லெஃப்ட் ஓவர் ஸ்டாக் பாக்ஸ் மட்டும் வந்து கிழிஞ்சிருச்சுங்க, டேமேஜ் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ஒரிஜினல்ன்ற ஸ்கேமில் உங்களுக்கு உங்கள் தலையில் எக்கச்சக்கமாக ப்ரைஸ் வாங்கி அதுவும் பில்லு இல்லாமல் என்ன வாரண்டி கவர் ஆகும் கவர் ஆகாதுன்றத உங்களை ஸ்கேம் பண்ணி விற்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இது மாதிரி இன்னும் நான் வந்து நிறையா அடிக்கிட்டு சொல்லிகிட்டே போகலாம். நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணுறேன். என்கிட்ட இன்னும் இருக்குது, நான் இன்னும் வீடியோஸ் நிறையா கூட வச்சுருக்கேன், அதை பற்றி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கேன். இப்போது என்னதான் காம்படிஷன் இருக்கலாம், ஆனால் ஒருத்தரை அடித்து மேலே வந்து அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணுன்றது என்றைக்குமே நிலையில்லை. ஸோ ஹெல்த்தி காம்படிஷன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனால் இந்த ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணி காம்படிஷனை வந்து மக்களை வந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணி காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கிறது வந்து இங்கே நடக்காத காரியம். அது யாருமே சர்வே ஆக மாட்டாங்க. இங்கே நிறையா கேமிங் ஸ்டோர்ஸ் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லாருக்கூடையும் நம்ம நல்ல ரேப்போல தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி பண்ணுறதுனால மற்றவங்க பிஸ்னஸையும் அது பாதிக்குது. ஸோ அது இன்னையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் அவங்களோட இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை இது மேலும் மேலும் தொடரணும்னா என்கிட்டயும் நிறைய வீடியோ இருக்குது, அதை பற்றி போடலாம். I want to be a professional gamer. I want to be professional, so I'll be professional if this keeps on going. And somewhere if our brand name is being mentioned, we will definitely file a defamation case against the person who is mentioning or misleading our brand, who misuses our brand. So make sure this stops now and be professional. Gamers, உங்களுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு புரியுது. ஒருத்தரை நம்பாமல், என்னையே கூட நம்பாமல் ஒரு 4 கடையை விசாரித்து அதுக்கப்புறமே வாங்குங்க. பிளண்ட்டாக போயிட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு ஏமாறாதீங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.